friends, welcome to Malathy's cooking series and vlogs. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரெசிபி வந்து ரவா கிச்சடி. ஸோ இந்த ரெசிபி எப்படி பண்ணுவோன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி டோன்ட் forget to like, share and subscribe to Malathy's cooking series. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு கூடவே 1 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, அப்புறம் 2 பட்டை, 2 கிராம்பு, அப்புறம் 2 பிரியாணி இலை, அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா இந்த ஆயிலில் ஃப்ரை பண்ணுங்கள். இது ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நான் நீட்டாக நறுக்கி வச்சுருந்த ஒரு மீடியம் சைஸ் ஆனியன் இதில் ஆட் பண்ணுறேன். ஆனியன் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுங்கள். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணதுக்கப்புறம் அதை நல்லா அந்த ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்குங்க. இது கூட கருவேப்பிலை, கேரட், அதுக்கப்புறம் பீன்ஸ், பட்டாணி, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள். உங்களுக்கு பொட்டேட்டோஸ் பிடிச்சிருந்தா அது கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா வதக்குங்க. வதக்குனதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பையும் இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறமேட்டா நான் பொடியாக நறுக்கி வச்சுருந்த ஒரு மீடியம் சைஸ் டொமேட்டோ இதில் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஃபைனலாக ஒரு 5லேருந்து 6 க்ரீன் சில்லிஸ் நீட்டாக கட் பண்ணிவிட்டு இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கவர் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணுங்கள். குக் பண்ணதுக்கப்புறம் நம்ம இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த எண்ணெயில் வதக்கி விடுங்க. வதக்கி வச்சு திருப்பி கவர் பண்ணி ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் குக் பண்ணுங்கள். குக் பண்ணதுக்கப்புறம் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் நம்ம இதில் ரவையை ஆட் பண்ணிடலாம். ரவையை வந்து நீங்கள் வறுத்து ஆட் பண்ணலாம், இல்லை நார்மலாக அப்படியேவும் ஆட் பண்ணலாம். ஸோ நான் இதில் வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு ரவை ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா இது மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் அதெல்லாம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இது கூட நல்லா நம்ம பாயிலிங் வாட்டரை ஆட் பண்ண போகிறோம். 1 கப் ரவைக்கு 3 கப் தண்ணி ஆட் பண்ணலாம். ப்ளெயின் வாட்டரை ஆட் பண்ணாதீங்க, நல்லா கொதிக்கிற தண்ணி தான் இதில் ஆட் பண்ணணும். ஸோ ஆட் பண்ணிவிட்டு இது மாதிரி நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம இதை கவர் பண்ணி குக் பண்ணிக்கலாம். நம்ம இதை நடுவில் ஒரு 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ்க்கு ஒரு தடவை நடுவில் இதை எடுத்து ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுருணும். ஏன்னா அப்போ தான் அந்த ரவா வந்து கட்டி கட்டியாக ஆகாது. இப்போ நம்ம கிச்சடி ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இந்த டைமில் ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு இதை ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம கவர் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்ம கிச்சடி வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதாங்க, நம்ம கிச்சடி சுட சுட சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது கூட கோக்னட் சட்னி வச்சு சாப்பிட்டா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ கோக்னட் சட்னியோட ரெசிபி லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் கிளிக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா டோன்ட் forget to like, share and subscribe to Malathy's cooking series. Thanks for watching.